இப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சிடலாமா? சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, வந்தருள் கணபதியே சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட, வந்தருள் கணபதியே சந்தத்தோடு பானைதார சிற்றுடிக்கை கொம்பையோடு அன்பிற்கும் பாராட்டுதலுக்கு உரிய என் அற்புதமான 9ஆம் வகுப்பு மாணவர் கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த கதிரவன் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு முதல் பருவத்துல இயல் 5ல ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று பார்க்க போறோம். அதுவும் வில்லுப்பாட்டு. எப்படி? ஆமா, அந்த வில்லுப்பாட்டை இன்னைக்கு அற்புதமா பார்க்க போறோம். தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கல்வியில் சிறந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்பு? ஆமா, கல்வியில் சிறந்த பெண்கள் சொல்லக்கூடிய தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய செல்வம் அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கல்வி. கல்வினா உனக்கு என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுவாப்பா. என்ன தெரியும் உனக்கு? கல்வினா உனக்கு என்ன தெரியும் தெரியுமா? படிப்பு. கல்வினா படிப்பு. அந்த படிப்பை நீ மட்டும் படிச்சா போதுமா? போதாது. யார் படிக்கணும்? எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கணும்னா முக்கியமா பெண்கள் படிக்கணும். அதான் கல்வியில் சிறந்த பெண்கள் என்ற தலைப்புல உங்களுக்கு வில்லுப்பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வில்லுப்பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெண் கல்வியை ஒடுக்கி வைத்திருந்த சமுதாயம் மாறி இன்று பெண்கள் எல்லாம் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகி இருக்கிறது. அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று எல்லா பெண்களும் படித்து வருகிறார்கள், கல்வியை கற்று வருகிறார்கள். அந்த அடிப்படையில வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு கல்வியில் சிறந்த பெண்கள் என்ற தலைப்புல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சிடலாமா? சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, வந்தருள் கணபதியே சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட, வந்தருள் கணபதியே சந்தத்தோடு பானைதார சிற்றுடிக்கை கொம்பையோடு, சந்தத்தோடு பானைதார சிற்றுடிக்கை கொம்பையோடு, சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, வந்தருள் கணபதியே வந்தருள் தமிழ் மகளே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வில்லுப்பாட்டுல கணபதியை வணங்கிட்டோம், தமிழ் மலை வணங்கிட்டோம். இப்ப யாரெல்லாம் வணங்க தெரியுமா? மக்களை வணங்கு. யார வணங்குனா? மக்களை வணங்கு. மக்களை வணங்கிடுவோமா? வணக்கமுங்க வணக்கம், எங்க வணக்கமுங்க வணக்கம், வணக்கமுங்க வணக்கம், எங்க வணக்கமுங்க வணக்கம். அன்பான பெரியோர்கள், அருமையான தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கமுங்க வணக்கம், எங்க வணக்கமுங்க வணக்கம். என்னப்பா வணக்கம் போட்டாச்சு. என்னது? எங்கடா? அட இப்பதான் வந்து உட்கார்ந்து இருக்கா? அம்மா தேட்டருக்கு போனோம்னா படம் பிடிச்சோன்னா வணக்கத்தை போடுவேன்.
முடிச்சாச்சு. ஆமா, அடே வட சாம்பராணி, அந்த வணக்கம் வேற இந்த வணக்கம் வேறடா. அந்த வணக்கம் வந்து மக்களுக்கு போட்ட வணக்கம், நீ சொல்ற வணக்கம் வந்து படம் போட்டு பிடிச்சோட போடுற வணக்கம். என்ன ரைட்டு. இன்னைக்கு நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழற்கூடிய புவியும் தாய்தான். ஒரே வீடியோ போடாம விஷயத்துக்கு வாங்கினேன். விஷயத்துக்கு தானே இப்ப வீடியோ போடாம விஷயத்துக்கு வாங்க வேற சொல்லிவிட்டான் பையன். அதனால இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பாவித்து வணங்குற நாம எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறோமா? மதிக்க என்னன்னே இருக்கு. இதுவே ஒரு பெண்ணு வந்து ஆட்சியரா வந்து என்ன செய்வ? என்ன கேள்வி கேக்குறீங்க? உடனே எந்திரிச்சு வணக்கம் சொல்ல வாட்டி உடனே எந்திரிச்சு வணக்கம் போடுறீல. அப்போ ஒரு பெண்ணு படிச்சு ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருது இல்ல? அதுதான் இன்னைக்கு பெண்களினுடைய அவசியத்தை பத்தியும் கல்வியில் சேர்ந்த பெண்களை பத்தி இந்த வில்லுப்பாட்டுல பார்க்க போறோம். பார்க்கலாமா? படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், அப்பத்தான் பார்ப்பொழுதும் போற்றிடுங்கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி, படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், அப்பத்தான் பார்ப்பொழுது போட்டிடுங்களே. அப்புறம் வேற என்ன கேட்க வந்திருக்கீங்க நீங்களா? சரி, இப்ப இன்னைக்கு யாரோ ஒரு சந்தேகம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப என்ன சந்தேகம் கேட்டது? நல்ல கேள்விதான் கேட்கிறாரா தம்பி? உனக்கு விவரம் பத்தாது, சொல்றேன் கேட்டுக்க. கற்கால முதலே கணிந்திருந்த தமிழில் பொற்காலம் எனவே புகழ கெடுங்காலம் எக்காலம். கற்கால முதலே கணிந்திருந்த தமிழில் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம். பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம். சங்க காலம் அவ்வையும் பியத்தையும் பெரிபாடிய கண்ணியும் ஒவ்வை தமிழை கொண்டு பாடிய பாசாத்தையும் செலுத்திருந்த காலம். அது செலுத்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம், அது புகழ் வளர்ந்திருந்த காலம். இப்ப பெண்பாற் புலவர்கள் எல்லாம் பலர் இருந்ததாக நான் அப்படி சொன்னேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? தெரிஞ்சுக்கிறீங்க. பெண்பாற் புலவர்கள் வந்தாங்க, பெண் உணர்வை பாடல்களே தந்தாங்க, தூது போனாங்க துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. அடுத்து யாரு கேட்கறது? கேள்வி எல்லாம் கேட்கிறீங்களா? எல்லாரும் நல்லா படிச்சுக்கிறாங்க. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. அப்புறம் கேள்வி எல்லாம் கேளுங்கப்பா. கேள்வி எல்லாம் கேட்டா தானே எனக்கு அத பத்தி கேளு. பக்தி இயக்கியம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார் வந்திருந்தாங்க. ஆண்டாள் முதலிய பெண்கள் எல்லாம் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டுனாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்க? என்னப்பா உனக்கு ஐயா? நம்ம நாட்டுல பெண்களை படிச்சிருக்கும் ஆமா சில நூற்றாண்டுகளா ஏன் பெண் அடிமைதான்? நல்ல கேள்வி கேட்கிற, சொல்றேன் கேளு. ஆணு பெண்ணு இயற்கை படுப்பு நிலை சமம் என்று நினைச்சாங்க. ஆணு பெண்ணு இயற்கை படுப்பில் சமம் என்று நினைச்சாங்க. முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடிபுகுந்த கூட பழக்கங்களால் பெண்களை தத்தினாங்க. சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. உங்க பாட்டை கேட்டோட எனக்கு உடம்புலாம் ஃபுல்லா இருக்குதுங்க. நல்லா சொரிஞ்சு விட்டுக்க, சரியா? இவன் கிடைக்கிறான். சூழப்பா, நீ கேளப்பா, கேள்வி கேளுங்கப்பா. இதை கேளுங்கப்பா கேள்விய. அது சரிண்ணே.
இன்று பெண்கள் நல்லா படிச்சு உயர்ந்த பதவி எல்லாம் பெற்று நாட்டை ஆளுநர் எப்படி வந்து அது ஒரு நூற்றாண்டு காலம் தம்பி. இந்த நிலையை அடைவதற்கு அவங்க பட்ட பாடு சொல்ல முடியாது. அடுப்பூது பெண்ணுக்கு படிப்பதற்கு அடுப்பூது பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமா கேட்டாங்க மத்தியில. ஆணவமா கேட்டாங்க மத்தியில. ஆமா, அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமா கேட்டவங்க மத்தியில. ஆமா, மத்தியில. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அடாடா, என்ன அருமையான செய்தி. அவங்க வேற என்னெல்லாம் செஞ்சாங்க கேட்கலையா? சொல்றேன் கேட்டுக்க. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமைய படைச்சாங்க. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமைய படைச்சாங்க. சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்றாங்க. மகளிருக்கு எதிரான கொடுமைகளை பாங்குடனே எதிர்த்தாங்க. மனித குலத்தில் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் எரிஞ்சாங்க. அவங்கள போலவே பூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் எல்லாம் படிச்சவங்க. சமூக சேவையாக இருந்து பெண்களை முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க. சொல்றேன் கேளு தம்பி. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயை உடைக்கே எழுந்தவர் யாரு? முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையிலே உடைக்கே எழுந்தவர் யாரு? முடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியிலே விரித்து துதைத்தவர் யாரு? பெண்ணடிமை திருவரை பன்னடிமை திருவோவென இடி முழக்கம் செய்தவர் யாரு? இவ்வளவு தேதி கேட்ட நாங்க பெண் கல்விக்காக அரசாங்கம் என்னென்ன மறந்துட்டீங்க அப்படித்தானே? ஒண்ணும் இல்ல. பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. என்ன சொல்றீங்க? ஆங்கில அரசு சட்டம் போட்டுச்சா? ஆமா, புரியும்படி சொல்றேன்னு கேக்குறியா தம்பி? 1882 கண்டர் குழு முதல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையினுடைய மராட்டிய மாநிலத்துல ஜோதிராம் பூலேங்கிறவரு, சாவித்ராய் பூலேங்கிறவரு இணைஞ்சு முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. அதன் பிறகு பெண்கள் கல்வி பையில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு. அப்புறம் ஆங்கில அரசு பத்தி சொன்னீங்க. சரி, விடுதலைக்கு பிறகு நம்ம அரசு நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? அதை சொல்லாம விடுவனா தம்பி? அதை சொல்றேன், கேட்டுக்கிறீங்க தம்பிகளா, கேட்டுக்கிறீங்க. கற்க வேண்டும் பெண்கள் கற்க வேண்டும் என்று முழங்கியது அரசாங்கம். கற்க வேண்டும் பெண்கள் கற்க வேண்டும் என முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலை பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். சொல்லு, கேளுங்க தம்பி. தமிழக அரசு நல்ல திட்டங்களே போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, தனி மனித பங்களிப்பு இருக்கு தம்பி. இந்தியாவில குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவிய ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய யார் தெரியுமா? அவர்தான் 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவரே. அவர்தான் கைலாஷ் சத்யார்த்தி என்று சொல்லக்கூடியவரு. சரி கேளுங்க. ஏன் தம்பி இழுக்கிற? சொல்றேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லுப்பாட்டால என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி? மக்களுக்கு சுருக்கமா சொல்லுவோமா? சுருக்கமா சொல்லுவோம். பெண்கள் படிக்கணும், நாட்டில் கண்கள் திறக்கணும். இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும். ஆணும் பெண்ணும் சரிநிகரணும், அறிவு வளரணும். அன்பினாலே அகிலமுக்கு உண்மை புரியணும். பரவாயில்ல தம்பி, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்னைக்கு பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வர்றாங்க. உயர்கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. அது கேளுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க.
எவ்வளவு பெரிய செய்தினே. என்னன்னே நீங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்தாலே போதும். நேரம் போனே தெரியலையா உங்களுக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும். நமக்கு காலம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. சரி சரி, அப்படியே எல்லாரும் மங்களம் பாடிடலாமா? வாழியவே பெண்மை வாழியவே, பலமான பெண்கள் வாழியவே. வாழியவே பெண்மை வாழியவே, பலமான பெண்கள் வாழியவே. சமத்துவம் வாழியவே, புனித வளம் பெறவே, புதிய உலக நலம் பெறவே, புதிய வளம் பெறவே. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், உத்த மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், உத்த மழை பெய்ய வேணும். எல்லோரும் வாழணும், எல்லோரும் வாழணும். நன்றி.